இடைக்கால அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அத்தகைய தலைவரின் பெயரால் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த விடுதி லட்சியத்தோடு படிச்சு முன்னேற பாடுபட்டவங்களுடைய இடம். அந்த இடம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இந்த மேடையில நம்முடைய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார். காரணம், அவரும் அந்த விடுதியில தங்கி படிச்சவர் தான். அதை திறந்து வைத்துவிட்டு அந்த கட்டிடத்தை சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்த நேரத்தில் தன்னையே மறந்து சொன்னார், மீண்டும் 5 வருஷம் படிக்கலாம் போல இருக்கிறது இங்கே தங்கி என்று சொன்னார். இன்னைக்கு எல்லோரும் அரசியல் சமூக அறிவியல் பாடம் சொல்லித்தர சிந்தனையாளரா, கொள்கை பிடிப்புமிக்க அரசியல் தலைவரா அவர் உயர்ந்திருக்கிறார்.